அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் ஜிடிஎன் பொங்கல் போனஸ் ரிப்போர்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். எப்போதும் போல் இனிஷியேட் ட்ரேடில் லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ணதும் உங்களுக்கு இந்த அப்டேட்டான களஞ்சியம் ஹோம் பேஜுக்கு வருவீங்க. நமக்கு தெரியும் இதில் IFHRMSக்கு பதிலாக இந்த இ சர்வீஸ் HR அண்ட் ஃபினான்ஸ் என்ற ஆப்ஷன் தான் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆப்ஷனை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எலிஜிபிள் எம்ப்ளாய்க்கு போனஸ் ஆட் ஆகிட்டா, அதாவது போனஸ் ஐக்கான் ஆட் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்காக நம்ம ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய பேரோலை கிளிக் பண்ணுவோம். பேரோலில் ப்ராசஸை கிளிக் பண்ணி ப்ராசஸில் எம்டியாக வச்சு சர்ச் பண்ணி அந்த எம்ப்ளாய்க்கு நேராக உள்ள இந்த ஐக்கான் டீட்டெயில்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி உள்ள எலமெண்ட் ஆட் ஆகிட்டா அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை நம்ம ரிப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். இது எல்லாருக்கும் ஆட் ஆகிட்டா அப்படின்னு ரிப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். ஒரு ஆஃபீஸில் ஒரு 2-3 எம்ப்ளாயி இருக்காங்கன்னா நம்ம எலமெண்ட்டே கிளிக் பண்ணி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை, உங்கள் ஆஃபீஸில் எலிஜிபிளான எம்ப்ளாயி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஒவ்வொரு ஆளுக்காக கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு டைம் எடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜிடிஎன் பொங்கல் போனஸ் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த ரிப்போர்ட் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே பேரோல்லே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பில் பக்கத்தில் ரிப்போர்ட் இருக்கும். அந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அதில் ஜிடிஎன் பொங்கல் போனஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு நேராக உள்ள இந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் நம்ம 3 ஆப்ஷன் மட்டும் சூஸ் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர். ஃபினான்ஷியல் இயரில் இயரை டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 2024ன்னு டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிடிஓ நேமை நீங்கள் சர்ச் ஐக்கானை யூஸ் பண்ணி உங்கள் டிடிஓ நேமை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கீழே இருக்கிறது ரிப்போர்ட்டிங் ஃப்ளாக். ரிப்போர்ட்டிங் ஃப்ளாகில் ஒன்லி வித் ரிப்போர்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்டார் போட்ட ஆப்ஷன் மட்டும் சூஸ் பண்ணினா போதும். ஒன்லி வித் ரிப்போர்ட் மட்டும் ஏன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பில் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகாது. இந்த ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் யாருக்கெல்லாம் எலமெண்ட் ஆட் ஆகிருக்குங்கிறது உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். எப்போதும் போல் கண்டினியூ கொடுத்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு ஒரு ஐடி ஒன்று கிரியேட் ஆகும். அதுக்கு ஓகே கொடுத்துக்கோங்க. ஐடி ஒன்று கிரியேட் ஆனவே நம்ம செய்ய வேண்டியது மானிட்டர் ஸ்டேட்டஸ், மானிட்டர் ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ் பார்க்கணும் கம்ப்ளீட் ஆகிருக்கான்னு. கம்ப்ளீட் ஆகலைன்னா இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஃபைனலாக இங்கே இருக்கக்கூடிய வியூ அவுட்புட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எந்தெந்த எம்ப்ளாய்க்கெலாம் பொங்கல் போனஸ் எலிஜிபிளோ, அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் எலிஜிபிளோ அது எல்லாமே அவங்களுக்குலாம் பொங்கல் போனஸ் ஆடட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இது போல் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நம்ம சேனலில் பொங்கல் போனஸ் பில் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுக்கு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். 2 வீடியோ போட்டிருக்கோம். ஒன்று இது போல் எலமெண்ட் ஆட் ஆன பிறகு எப்படி சப்ளிமெண்ட் ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவும், இன்னொன்று நம்மளே மேனுவலாக எப்படி பொங்கல் போனஸ் பில் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் என்பதற்கான வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க அந்த 2 வீடியோவும் பாருங்கள். அந்த 2 வீடியோ உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய ஸ்பேரோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.